வறட்சி நிலவும் தருமபுரி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தை ஈட்டித் தருவது கால்நடை வளர்ப்பாகும். தற்போது அம்மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் நீர்நிலைகள் வறண்டு கோழி, ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் தண்ணீர் மற்றும் தீவனம் கிடைக்காமல் வாடுகின்றன. குறிப்பாக மூக்கனஹள்ளி கிராமத்தில் பசுந்தீவனம் தட்டுப்பாட்டை போக்க கால்நடைகளுக்கு உலர்ந்த வைக்கோல்களை விலைக்கு வாங்கிக் கொடுக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். தீவன தட்டுப்பாட்டால் தற்போது பால் உற்பத்தி அளவும் வெகுவாக குறைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிணறு, போரு எல்லாமே டை ஆகிட்டதுனால என்ன பண்ணது, இந்த ஆடு, மாடு, கோழிகளெல்லாம் தண்ணி ஊற்றி சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோழி இறந்துருச்சுங்க. இது மாதிரி ஆடு மாடுங்களுக்கெல்லாம் டேங்க் தண்ணி தான் ஓட்டி அதுங்களுக்கு பராமரிப்பு பண்ணுறேங்க. இன்றைக்கி மீண்டும் இதே மாதிரி இதுன்னா எப்படி தான் நாங்கள் இந்த மாடுகளை வச்சு பராமரித்து என்ன பண்ணி முதல் பண்ணி இது பண்ணுறதுன்னு தெரியல. சந்தைக்கு போனாலும் கொண்டு போய் வித்தரலானாலும் பார்த்தாலையும் சரியான ஒரு ரேட்டு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த நேரத்தில் ரொம்ப வறட்சி இருக்கிறதுனால மழையே இல்லாமல் பாலெல்லாம் விலை குறைஞ்சி போச்சு. விலை இல்லை, லிட்டரே குறைஞ்சி போச்சு. முன்ன வச்சு 6 லிட்டரு ஊற்றுந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே இப்போ 4 லிட்டரு தான் ஊற்றுது. 2 லிட்டரு 2.5 லிட்டரே குறைஞ்சி போச்சு. இது இல்லாத பச்சை இல்லாமல் அந்த காஞ்சிதை போடுறது எது அப்படி காட்டுறது அதில் பால் குறைஞ்சிருச்சு. எதுவும் பால் கூட இல்லை. சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் கால்நடைகள் நலிவடைந்து வருவதுடன் பால் உள்ளிட்டவற்றின் உற்பத்தியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு கடந்த 2021ஆம் ஆண்டில் கட்டுப்புல் வழங்கியது போன்று பசுந்தீவனங்களை வழங்கி உதவ வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.